ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சிவகாமி அம்மாவை இப்போது சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. சிவகாமிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. சரவணன் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. சிவகாமி எப்படி இந்த தாங்குவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரவணனும் அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கண்ணம்மா சரவணனோட அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, பாரதி டாக்டர் பெரிய கார்டியாலஜிஸ்ட். இப்போ ரீசெண்டாக கூட சக்தின்ற பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, டிவிலலாம் கூட நியூஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அம்மாவையும் உங்களையும் நல்லா கவனிச்சிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா அட்மின் ஆஃபீஸராக டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப்ஸ் போடுற மாதிரி நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சந்தியா கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, நானும் இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் தான், நான் இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாரதி இப்போது சிவகாமிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்றாரு. சிவகாமி அம்மாவுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அம்மாவை போய் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. பாரதியும் போய் பார்க்கலான்னு சொல்லிடுறாரு. சரவணன், சந்தியா, சரவணனோட அப்பா 3 பேருமே இப்போது சிவகாமி பார்க்குறதுக்காக போகிறாங்க. சிவகாமி மறுபடியும் சந்தியா, சரவணன் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த ஊர் உலகமே உங்கள் 2 பேரை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும், ஆனால் நான் அப்படி நடந்துக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, எதுவுமே நீங்கள் தெரிஞ்சு பண்ணலத்த, நீங்கள் இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினச்சிங்க, நான் உங்களை பற்றி தப்பாகவே என்றைக்குமே நினைக்க மாட்டேன் அத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. பாரதி இப்போது கண்ணம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. தென்காசியில் இருந்த இந்த 3 நாட்களில் என்னோடய லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்ணம்மாவும் சொல்கிறாங்க, ஜானகி அம்மாவுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரிப் கிளம்புனோம், ஆனால் அதுக்கிடையில் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுனதும் நீங்கள் பதறி போய் உங்கள் உயிரையும் பணையம் வச்சு என்னை காப்பாற்றுனீங்க, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. பாரதி சொல்கிறாரு, என்னோட வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களில் என்னால் என்றைக்குமே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவும் சொல்கிறாங்க, இந்த 3 நாட்களில் நடந்ததை வச்சு நான் அதை அட்வான்டேஜாக என்றைக்குமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போது ஹேமா சௌந்தர்யாட்ட பேசுகிறாங்க. எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு பாட்டி, அம்மாவோட ஃபோட்டோவாவது உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட இல்லைம்மா, உன்னோட அப்பாட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா, ஹேமா 2 பேருமே இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சிவகாமியை பார்க்குறாங்க. ஹேமாவுக்கு நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சிவகாமிகிட்ட சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, நாளைக்கு நான் எழுந்து நடக்கலான்னு டாக்டர் தம்பியே சொல்லிட்டாங்க, அதனால நான் கண்டிப்பாக கலந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனோட அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு தான் சரவணன் சந்தியாவோட கல்யாண நாளும் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹேமாவோட பர்த்டே ஃபங்க்ஷன், அவங்க 2 பேரோட வெட்டிங் அனிவர்சரி 2மே சேர்த்து சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஹேமாட்ட சந்தியா கேட்குறாங்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு, நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் வரதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு ஹேமா சொல்லிடுறாங்க. நான் கேட்குற கிஃப்ட்டை என்னோடய அப்பாவால் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக, எதுனாலும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. உங்கள் யாராலையும் நான் கேட்ட கிஃப்ட்டை கொடுக்க முடியாது, அது டேடியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, அப்படி என்ன கிஃப்ட் ஹேமா அப்படின்னு கேட்குறாரு. அது உங்ககிட்டயும் இருக்கு டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. நான் கேட்குற கிஃப்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. என் மேலே ப்ராமிஸாக நான் உனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்படி என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு கேளு ஹேமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. எனக்கு அம்மாவை காட்டுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே பாரதி ஷாக்காக நிற்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.